ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு our சேனல் சிக்கு கோலம் பை டிபி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்கழி சீரீஸோட டே 23க்கான கோலம் தான் இது. இது ரொம்பவே சிம்பிளான ஒரு 12 புள்ளி கோலம். இந்த கோலத்துக்கு புள்ளி எப்படி வைக்கிறதுன்னு இந்த வீடியோவில் நான் ஃபஸ்ட்டு காமிச்சிருக்கேன். அந்த மாதிரி நீங்கள் புள்ளி வச்சதுக்கப்புறமேட்டு இந்த கோலத்தை நான் போடுற மாதிரியே போட ஸ்டார்ட் பண்ணுங்கள். கோலம் போட்டுக்கிட்டே இன்றைக்கிக்கான பாசிட்டிவ் அண்ட் ஃபீல் குட் ஸ்டோரிக்குள்ளே நம்ம போகலாமா? ஒரு அழகான சின்ன கிராமம் இருந்ததாம்மா. அந்த கிராமத்தில் ரொம்பவே அழகான ஒரு ஆறு ஓடிட்டு இருந்ததாம். அந்த ஆற்றை கடக்கிறதுக்கு அந்த காலங்கள்லாம் மரத்தில் தான் பாலம் செய்வாங்க இல்லையா? அந்த மாதிரி மரத்தில் ஆன பாலம் ரெண்டு கரையுமே கனெக்ட் பண்ணுறதுக்காக போட்டிருந்தாங்களாம்மா. அப்போது அந்த கிராமத்தில் மழைக்காலமாக இருந்தனால அதிக மழை பெஞ்சு அந்த ஆற்றுல நிறைய தண்ணி ஓடிட்டு இருந்ததாம். அந்த வகையில் இந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணுறதுக்கு ரெண்டு கரையிலையுமே ஒவ்வொரு ஆடு நின்றுட்டு இருந்ததாம்மா. ரெண்டு பேருமே அந்த பிரிட்ஜை கடந்து அடுத்த சைட் போகணும் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணாங்களாம். பட் ரெண்டு பேருக்குமே ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்குற மனசு இல்லை. ஸோ ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்களாமா, ஒரு ஸ்டெப் ஏறினா அடுத்த ஆடும் அடுத்த கரையிலேருந்து ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுதான். ஸோ ரெண்டு பேருமே இப்படி வெயிட் பண்ணி பார்த்துட்டு இது வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லி அந்த பிரிட்ஜை பாதி தூரம் வரைக்கும் கடந்து வந்துட்டாங்களாமா. ரெண்டு பேரும் மிட் பாயிண்டில் மீட் பண்ணிக்கும்போது பார்த்தீங்கன்னா, நான் தான் வரேன்னு உனக்கு தெரியும்ல, நீ வெயிட் பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு கேட்டுச்சான். அதே அடுத்த ஆடும் சொல்லிச்சான், நீ வர வரைக்கும் என்னால் வெயிட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது, எனக்கு அந்த சைடு போய் வேலை நிறைய இருக்கனால நான் போகணும் அப்படின்னு சொல்லிச்சான். முதல்ல ரெண்டு ஆடுக்கும் இப்படி வாக்குவாதம் வந்துதாம்மா. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ரெண்டுமே அடிச்சுக்க ஆரம்பிச்சிருச்சான். தலையை முட்டி ரெண்டும் அடிச்சுக்க ஆரம்பிக்கும் போது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது அந்த காலத்தில் போட்ட மரத்தில் ஆன பாலம் தான் இல்லையா? சடனாக மழை காலம் வேற, அதனால கொலாப்ஸ் ஆகி அந்த ஆற்றுல விழுந்துருச்சான். அந்த தண்ணியில் இந்த ரெண்டு ஆடுமே விழுந்து அடிச்சுட்டு போய் இறந்துருச்சாம்மா. இந்த கதையிலேருந்து இப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில நேரங்களில் சில விஷயத்த காம்ப்ரமைஸ் பண்ணி போகிறது கூட லைஃப்க்கு நல்லது தான் இல்லையா? அந்த மாதிரி தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் இவங்க விட்டு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அன்னைக்கு அந்த மாதிரி நடந்திருக்கணுன்ற அவசியமே இல்லை. நம்மளும் நம்ம லைஃப்பில் நிறைய நேரங்களில் வீம்புக்காக சில விஷயங்களை செஞ்சுருப்போம். கடைசியில் அதனால நம்ம தான் அதிகமாக பாதிக்கப்பட்டிருப்போம் அந்த இன்சிடெண்ட்னால. சில நேரம் நம்மளும் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக நம்ம லைஃப்பில் நமக்கு எது கரெக்டு அப்படின்னு யோசித்து முடிவெடுத்தோன்னா, அது காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிற விஷயமாவே இருந்தாலும் அது நமக்கு நிறைய வகையில் யூஸ்ஃபுல்லான ஒரு டெசிஷனாக இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி பழகிக்கிட்டோம் அப்படின்னா நிறைய பிரச்சனைகளை நம்ம சால்வ் பண்ணிக்கலாம் இல்லையா? இந்த மாதிரி உங்கள் லைஃப்லேயும் நீங்கள் ஏதாவது ஒரு டெசிஷன் எடுத்து லேட்டராக ரிக்ரெட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. அதோட இன்றைக்கிக்கான கோலமும் இப்போ முடிய போகுது. இந்த கோலமும் இந்த கதையும் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் ஒரு தம்ஸ் அப் கொடுத்துருங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனல் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா டூ சப்ஸ்கிரைப் our சேனல். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் டில் நவ். அதே போல் இந்த மாதிரி கோலம் போடுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க.